நீங்க தினமும் காலையில கண்ணாடியில பாக்குற முகம் உங்க உண்மையான முகம் இல்லைன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா. முதல் தடவை கேட்கும்போது ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்ல. உங்கள உள்ளிருந்து இயக்கும் அந்த அடிப்படை சக்திக்கும், இன்னைக்கு காலையில ரோட்ல உங்கள கடந்து போன முகம் தெரியாத ஒரு அந்நியரை இயக்கும் சக்திக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லைன்னு சொன்னா உங்க மனம் ஏத்துக்குமா? அதாவது இது கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தோணலாம். ஆனா இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. கரெக்ட். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் மனித குலம் பல ஆயிரம் வருஷங்களா தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு மிக ஆழமான தத்துவம். ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் இயற்றிய தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து மார்ச் 23ஆம் தேதிக்கான குறிப்பைத்தான் இன்னைக்கு நாம இந்த விரிவான அலசல்ல பார்க்க போறோம். இப்போ இந்த குறிப்போட மைய கருத்தே ஆத்மன் அப்படிங்கிற விஷயம்தான். ஆத்மன் பேரை கேட்டவுடனே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, இதை கேட்ட உடனே பலருக்கும் இது ஏதோ சன்னியாசிகள் மட்டுமே பேசக்கூடிய, நம்ம சாதாரண மனிதர்களுக்கு புரியாத ஒரு ஆன்மீக தத்துவம்னு தோணலாம். ஆனா ஆக்சுவலா நாம அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு இதுல தீர்வு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன ரொம்ப வேகமான உலகத்துக்கும் ரொம்பவே தேவையான ஒரு மனநல பயிற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இத நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். குறிப்போட முதல் வரியே ரொம்ப அழுத்தமா ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா, சித்தமிசை குடிகொண்ட பேருணர்வே நான் போற்றும் பெரும் பொருள் நீ ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரி. ஆமா, பொதுவா நாம ஒரு நிம்மதியையோ அல்லது ஒரு பெரிய சக்தியையோ தேடி வெளியில தானே ஓடுவோம். மலை உச்சிக்கு போறது, காடுகளுக்கு போறதுன்னு தேடுவோம். ஆனா இங்க நமக்குள்ளேயே இருக்கிற அந்த பெரிய உணர்வு தான் பெரும் பொருள்னு சொல்றாங்களே, அதோட நிஜமான அர்த்தம் என்ன? இப்போ இந்த சித்தமிசை குடிகொண்ட பேருணர்வே அப்படிங்கிற வரியை மட்டும் கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். சித்தம் அப்படின்னா நம்ம மனம், அதாவது நம்ம உள்ளம். ஓ, மைண்ட். சரி. கரெக்ட். ஒரு மாபெரும் சக்தியோ அல்லது நாம தேடுற அந்த முழுமையான அமைதியோ எங்கேயோ வெளியில் இல்ல. அது உங்க மனசுக்குள்ளேயே, உங்க சித்தத்துக்குள்ளேயே தான் ஒரு பேருணர்வாக எப்போதும் குடிகொண்டிருக்கு அப்படின்னு அவர் ஆணித்தரமா சொல்றார். அட, அப்போ நாம வெளியில தேடி அலையிற எல்லாமே உள்ளே இருக்கிற அந்த அமைதியோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான். இத உணர்வது தான் ஒரு பெரிய லட்சியத்திற்கேற்ற பெருவாழ்வு அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு சாதாரண மனிதன் இதை எப்படி நடைமுறையில கொண்டு வருது? அதுக்கு அவர் 2 தெளிவான வழிகளை முன்வைக்கிறார். ஒன்னு, அனைவரிடத்தும் அன்பு செலுத்து. ஏன் அப்படி செய்யணும்? ஏனென்றால் ஆத்மன் அனைவருக்கும் பொதுவானது. ஓஹோ. 2வது வழி, தன்னலங்கருதாது அனைவருக்கும் அரும்பணியாற்று. ஏனென்றால் ஆத்மா ஒன்றே உள்ளது. ஒரு நிமிஷம், இத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். ஆத்மா எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது ஒரே ஆத்மா தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, எந்த மாற்றமும் இல்ல. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய ஐடி கம்பெனி பில்டிங்ல நூற்றுக்கணக்கான பல்புகள் எரியுதுன்னு வச்சுக்குவோம். நல்ல உதாரணம், சொல்லுங்க. ஒன்னு சிகப்பு நிறத்துல இருக்கலாம், ஒன்னு நீல நிறத்துல இருக்கலாம். சிலது சின்ன பல்பு, சிலது பெரிய ஹாலஜன் பல்ப். இப்படி வெளியில பாக்குறப்ப எல்லாமே வெவ்வேறு மாதிரி தெரியுது. ஆனா அந்த எல்லா பல்புகளுக்குள்ளயும் ஓடுற அந்த கரண்ட், அதாவது அந்த மின்சாரம் ஒண்ணுதான். ஆமா, கரண்ட் ஒண்ணுதானே சொல்ற மாதிரி இருக்கா? அப்போ அந்த கரண்ட் ஒண்ணுதான் அப்படின்னா, நான் மற்றவர்களுக்கு ஒரு கெடுதல் செஞ்சா அது அடிப்படையில அந்த மெயின் சர்க்யூட்டையே டேமேஜ் பண்ற மாதிரி எனக்கு நானே கெடுதல் செஞ்சுக்கிற மாதிரி ஆகுமா? எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்ன அந்த மின்சாரம் மற்றும் பல்பு உதாரணம் இந்த தத்துவத்தை ரொம்ப துல்லியமா விளக்குது. பல்போட வடிவங்கள், நிறங்கள், வெளிச்சத்தோட அளவுகள் எல்லாம் வேற வேறையா இருக்கலாம். ஆமா, மனிதர்களும் அப்படித்தானே? கண்டிப்பா. நம்ம தோற்றம், பேசும் மொழி, வாழும் நாடு, நம்ம அறிவின் அளவு, நம்ம எண்ணங்கள் எல்லாமே முற்றிலும் வெவ்வேறானவை. வெளியிலிருந்து பார்க்கும்போது நாம எல்லாரும் தனித்தனி தீவுகள் மாதிரி தெரியலாம். ஆனா உள்ள ஓடுற கரண்ட் ஒண்ணுதான். உள்ள நம்மள ஏங்க வைக்கிற அந்த அடிப்படை உயிர் சக்தி, அந்த ஆத்மன், அந்த மின்சாரம் ஒண்ணுதான். இத நீங்க உளப்பூர்வமா உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க கேட்ட அந்த 2வது கேள்விக்கான பதிலும் தானாகவே கிடைச்சிரும். அதாவது மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கும் போது எனக்கே கெடுதல் நடக்குமான்னு கேட்டேனே, அதுவா? ஆமா. நீங்க இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்கும் போது அல்லது அவரை ஏமாற்ற நினைக்கும் போது அடிப்படையில நீங்க உங்களுக்கே தான் கெடுதல் செஞ்சுக்கிறீங்க. ஏன்னா தத்துவார்த்த ரீதியா அங்க இன்னொருத்தர் அப்படின்னு யாருமே இல்ல. வாவ்! அதனாலதான் தன்னலம் கருதாது அனைவருக்கும் அரும்பணியாற்று அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, எல்லாமே அந்த ஒரே ஆத்மாவோட வெவ்வேறு வடிவங்கள் தான். அப்போ நான் மத்தவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யற உதவி உண்மையிலே எனக்கு நானே செஞ்சுக்கிற உதவி மாதிரியா? இதை யோசிச்சு பார்த்தா நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையே மாறிடுமே. கண்டிப்பா மாறிடும்.
அங்கதான் சுயநலம் அப்படிங்கிற வார்த்தையே அர்த்தமில்லாம காலாவதி ஆகி போயிடுது. எல்லாமே நான் தான், எல்லாருக்குள்ளேயும் ஓடுறது என்னோட அதே மின்சாரம் தான் அப்படிங்கிறப்போ என்னோட லாபம் உன்னோட நஷ்டம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் அடிபட்டு போயிடும். சரியா சொன்னீங்க. தன்னலம் அப்படிங்கிறது தானாவே மறைஞ்சி ஒரு பெரிய லட்சியத்துக்கான சேவையா அது மாறிடுது. மற்றவர்களுக்கு சேவை செய்வது என்பது அவர்களுக்கு செய்யும் கருணை அல்ல, அது உங்கள் ஆத்மாவுக்கே நீங்கள் செய்து கொள்ளும் மரியாதை. அதுதான் அவர் சொல்ற அந்த பெருவாழ்வு. கேக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு யதார்த்தமான சிக்கல் வருது. என்ன சிக்கல்? இப்போ நம்ம எல்லாரும் ஒரே ஆத்மாவால் இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தத்துவ ரீதியா இவ்ளோ தெளிவா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்ம ரோட்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போதோ அல்லது ஆபீஸ்ல யாராவது நம்மள கோவப்படுத்தும் போதோ அந்த கரண்ட் தத்துவம் ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, நம்மால அந்த ஒரே மின்சாரம் தத்துவத்தை உணர முடியறது இல்லையே. அப்போ நம்மள தடுப்பது எது, நம்ம கண்களை மறைப்பது எது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. அந்த நடைமுறை சிக்கலைத்தான் அவர் அடுத்த வரியிலே ரொம்ப தெளிவா வளர்க்கிறார். இந்த ஆத்மஸ்வரூபத்தை, அதாவது நம்மளோட உண்மையான இயல்பை மறைக்கிற சில திரைகள் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குன்னு அவர் சுட்டி காட்டுறார். உள்ளேயே திரைகள் இருக்கா? அது என்னன்னா? போகத்தையும் ஆசையையும் சினத்தையும் அகற்று, ஏனென்றால் இவை ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றார். போகம், ஆசை, சினம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். போகம் அப்படின்னா உலக இன்பங்களில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு அல்லது வரம்பு மீறிய அனுபவிப்பு. அடுத்தது சாதாரண ஆசை. இன்னொன்னு சினம், அதாவது கோபம். புரியுது. இவை மூன்றும் நம்ம உண்மையான இயல்பை மறைக்கும் அடர்த்தியான திரைகளாக செயல்படுகின்றன அப்படின்னு ரொம்ப துல்லியமா அவர் விளக்குறாரு. ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு முரண்பாடு இருக்கே. கோபம், ஆசை இதெல்லாம் மனிதர்களாக பிறந்தா மனித மூளைக்கு இயல்பாகவே வரக்கூடிய உயிரியல் ரீதியான விஷயங்கள் தானே? ஆமா, இயற்கையான உணர்ச்சிகள் தான். பரிணாம வளர்ச்சியில நம்மள காப்பாத்திக்கவே இந்த உணர்ச்சிகள் தான் உதவி செஞ்சிருக்கு. அப்போ அதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்களே, இவங்க என்ன நம்மள எதுவுமே உணராத ஒரு மரக்கட்ட மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்களா? கண்டிப்பா இல்ல. அல்லது இத வேற மாதிரி புரிஞ்சுக்கணுமா? இப்ப ஒரு காரின் கண்ணாடியில குளிர்காலத்துல அடர்த்தியா பனிமூட்டம் படிஞ்சா முன்னாடி இருக்கிற ரோடு எப்படி தெரியாம போகுமோ, அது மாதிரி இந்த கோபமோ அளவுக்கு அதிகமான ஆசையும் நம்மளோட உண்மையான தன்மைய மறைச்சிடும்னு சொல்றாங்களா? அட, நீங்க சொல்ற அந்த பனிமூட்டம் உதாரணம் தான் மிகச்சரியானது. அவங்க கட்டாயமா நம்மள எந்த உணர்ச்சியும் இல்லாத மரக்கட்டை மாதிரி வாழ சொல்லல. அப்படி வாழ்றது மனித இயல்புக்கும் எதிரானது. ஆமா, உணர்ச்சிகள் இல்லைன்னா நாம ரோபோட் மாதிரி ஆயிடுவோமே. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க காரை ஓட்டும்போது கார் கண்ணாடியில பனி படிஞ்சிருந்தா உங்களால பாதையை சரியா பார்க்க முடியாது. அந்த நேரத்துல முன்னாடி போற வண்டியும் எதிர்பக்கமா வர மனிதர்களும் உங்களுக்கு ஒரு எதிரி மாதிரி, ஒரு பெரிய ஆபத்து மாதிரி தெரிவாங்க. கரெக்ட். நாம பதற்றமாகி அவசர அவசரமா ஹார்ன் அடிப்போம், சண்டை போடுவோம். அதே மாதிரிதான் உங்க மனசுல கோபம் அல்லது தீவிரமான ஆசை அப்படிங்கிற பனிமூட்டம் படரும்போது உங்களோட பார்வை கோணம் சுருங்கிடுது. ஓஹோ. உங்களுக்கு எதிரே நிற்கிற மனிதருக்குள்ளேயும் உங்கள மாதிரியே ஒரு ஆத்மா இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையான கரண்ட் உங்களுக்கு தெரியாம போயிடுது. நீங்க உங்களை அழிக்க வந்த எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ நாம உச்சக்கட்ட கோபத்துல இருக்கும்போது அந்த ஆத்மாவை நம்ம பாக்குறதே இல்ல. நம்ம ஈகோவை காயப்படுத்தின நம்மளோட சண்டை போடுற அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஆமா, அந்த பனிமூட்டம் நம்ம உண்மையான பார்வையை தடுத்துடுது. அந்த பனிமூட்டம் எதிரில் இருப்பவரையும் ஒரு பொருளாகவோ அல்லது தடையாகவோ மாற்றி விடுகிறது இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கோபமும் அளவுக்கு அதிகமான ஆசையும் என்ன செய்யுதுன்னா, அது உங்களை ரொம்ப சுருக்கி உங்க ஈகோவை, அதாவது அகந்தைய பெருசாக்கிடும். எனக்கு இது வேணும், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் அவனை பழி வாங்கவேன் அப்படின்னு நம்ம சிந்தனை முழுவதும் நம்மளை சுற்றியே சுழலும். அதான் பிரச்சனை. அந்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த பேருணர்வு உங்க கண்ணுக்கு தெரியாம முற்றிலும் மறைக்கப்படுது. அதனாலதான் இந்த உணர்ச்சிகளை ஒரு தற்காலிகமான திரைகள் அப்படின்னும் அதை விழிப்புணர்வோட அகற்றணும் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது காரின் கண்ணாடிய வைப்பர் போட்டு துடைக்க சொல்றார், அவ்வளவுதான். காரை ஓட்டக்கூடாதுன்னோ பயணத்தையே நிறுத்தணும்னு அவர் சொல்லல. சூப்பரா சொன்னீங்க. அதுதான் உண்மையான விளக்கம். ரொம்ப தெளிவான விளக்கம். இப்போ உள்ளே இருக்கிற உணர்ச்சிகள் எப்படி தடையா மாறுதுன்னு பார்த்தோம். ஆனா நாம வெளியே தேடி ஓடுற சில உலகாயுத விஷயங்களும் எப்படி நமக்கு தடையா மாறுது அப்படிங்கறத பத்தியும் இந்த தியான குறிப்பு பேசுது. ஆமா, அடுத்த பகுதியில் அதான் வருது. அதை கவனிக்கும் போதுதான் எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. எந்த வரியை குறிப்பிட்டு சொல்றீங்க? என்ன கேள்வி அது? இந்த வரியத்தான். பேரும் புகழும் ஆதிக்கமும் செல்வமும் விரும்பப்படும் பொருள்கள் அல்ல,
ஏனென்றால் இவை ஆத்மனை அடைதற்கு இடைஞ்சல்களாம். இது பலருக்கு வரக்கூடிய சந்தேகம்தான். இத படிக்கும்போது கொஞ்சம் நெருடலா இருக்கு. நான் நேராவே கேக்குறேன், நாம வாழ்றதுக்கு பணம் வேணும், வீட்டு வாடகை கட்டணும், குழந்தைங்கள படிக்க வைக்கணும், இல்லையா? கண்டிப்பா பணம் அடிப்படை தேவைதான். அது மட்டும் இல்ல, நாம செய்யற வேலைக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு, அதாவது ஒரு புகழ் வேணும்னு தானே நாம எல்லாரும் ராப்பகலாம் உழைக்கிறோம். அப்போ இதையெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசி மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போக சொல்றாங்களாம். இல்ல அப்படி எடுத்துக்க கூடாது. அல்லது முன்னாடி பார்த்த வரியான தன்னலம் கருதாத அனைவருக்கும் அரும்பணி ஆற்று என்பதோடு இதை இணைத்து பார்க்க வேண்டுமா? அதாவது புகழுக்காகவும் பணத்துக்காகவும் மட்டுமே வேலை செய்யக்கூடாது என்பதுதான் இதன் அர்த்தமா? இது ரொம்பவே நியாயமான யதார்த்தமான ஒரு சந்தேகம். இத சரியா புரிஞ்சிக்க நாம ஈகோவுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள அடிப்படை முரண்பாட்டை பார்க்கணும். அவர் உங்களை வேலையை விட சொல்லல, காட்டுக்கு போக சொல்லல. அப்பாடா நிம்மதி. உலகத்திலிருந்து விலகி ஓடுறது ஆன்மீகமே கிடையாது. ஆனா வார்த்தைகளை கவனமா பாருங்க. பணமும் புகழும் விரும்பப்படும் பொருள்கள் அல்ல அப்படின்னு தான் சொல்றார். அதாவது அது மெயின் டார்கெட் இல்லன்னு சொல்றாரா? ஆமா, நீங்க உங்க கடமையை சரியா செய்யும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், பதவியும் வரலாம். அது இயற்கையான விளைவு. ஆனா அந்த புகழுக்காகவும் பணத்துக்காகவுமே நீங்க வெறித்தனமா அலையக்கூடாது. ஓஹோ, அப்போ பணம், புகழ் இதெல்லாம் ஒரு இலக்க நோக்கி போகும்போது வழியில கிடைக்கிற பை ப்ராடக்ட். அதாவது ஒரு உபரி பலன் அல்லது பக்க விளைவு மட்டும்தானே தவிர அதுவே வாழ்க்கையோட இறுதி இலக்கு இல்ல அப்படிங்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி, ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா எப்ப நீங்க புகழையும் ஆதிக்கத்தையும் உங்க வாழ்க்கையோட முழுமையான இலக்கா மாற்றி அதை தீவிரமா விரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்க ஈகோ, உங்க அகந்தை வளர ஆரம்பிக்குது. நான் ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு கீழே இவ்ளோ பேர் வேலை செய்றாங்க அப்படின்னு ஒரு மிதப்பு வந்துடும். ஆமா, என்கிட்ட இவ்ளோ செல்வம் இருக்கு அப்படின்னு நீங்க உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரை கட்டிக்கிறீங்க. உங்களை மற்ற மனிதர்களை விட தனிமைப்படுத்திக்க ஆரம்பிக்கிறீங்க. பிரிவினை வந்துடுது. ஆனா ஆத்மன் தத்துவம் என்ன சொல்லுது? எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லுது. ஈகோ என்ன சொல்லுது? நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் சொல்லுது. இப்ப புரியுதா ஏன் செல்வமும் ஆதிக்கமும் ஆத்மனை அடைவதற்கு இடைஞ்சல்கள் அல்லது தடைகள்னு அவர் சொல்றாருன்னு? வாவ், இப்ப ரொம்பவே தெளிவா புரியுது. அதாவது பணம், புகழ் மேலுள்ள அதீத ஆசை நம்ம முதல்ல பேசின அந்த பல்புகளுக்கு நடுவுல ஒரு பெரிய இரும்பு சுவரை கட்டி ஏன் பல்பு தான் ரொம்ப பிரகாசமானது, மத்ததெல்லாம் மட்டம் அப்படின்னு பிரித்து பார்க்க வைக்குது. கரெக்ட். அந்த ஈகோ சுவர் வந்துட்டா கரண்ட் ஒண்ணுதான் எப்படி உணர்வீங்க? ஆமா, அந்த அகந்த வந்துட்டா எல்லா பல்புலயும் ஓடுற கரண்ட் ஒண்ணுதான் அப்படிங்கிற உண்மைய நம்மால ஒருபோதும் உணரவே முடியாது. ரொம்ப ஆழமான உளவியல் அது. அதுதான் சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சரி, இப்போ மனசுக்குள்ள இருக்கிற கோவம், ஆசை போன்ற திரைகள் பற்றியும் பார்த்துட்டோம். வெளியில தேடுற பணம், புகழ் போன்ற தடைகள் பற்றியும் பார்த்துட்டோம். இந்த தடைகள் எல்லாம் தாண்டி குழப்பமா இருக்கிற மனச எப்படி அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்துவது? அதுக்கு இந்த பதிவின் இறுதியில ஒரு அருமையான வழியை காட்டியிருக்கார். ஆமா, அந்த தாய்மானவர் பாடல் ஒரு மிக சிறந்த வழியை காட்டுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப நுட்பமா தாயுமானவரோட ஒரு பழமையான பாடலை இந்த தியானத்தோட முடிவுல இணைத்திருக்கிறார். அந்த பாடல் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரிற் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம். இதான் அந்த பாடல். அட, இது கேட்கவே கொஞ்சம் கனமா ஏதோ பெரிய மந்திரம் மாதிரி இருக்கே. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் அப்படிங்கறதால வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆமாம், வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா தெரியலாம். ஆனா இதோட உள்ளர்த்தம் இன்றைய நவீன உளவியலோட ரொம்பவே ஒத்துக்கோகக்கூடிய ஒரு எளிமையான விஷயம்தான். அதான் நீங்க இருக்கீங்களே. இந்த சங்கற்ப விக்கற்பங்கள், தோயாத அறிவாகி பசுபதியான பொருள், இது மாதிரி கனமான வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் உடைத்து நம்ம வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்குற மாதிரி சுவாரஸ்யமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. முதல்ல இந்த சங்கற்ப விக்கற்பங்கள் அப்படின்னா என்னன்னு பாப்போம். மனித மனதோட அடிப்படையான இயல்பே இதுதான். என்ன இயல்பு? சங்கற்பம் அப்படின்னா இது எனக்கு வேணும், இதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு மனசு ஒரு முடிவெடுக்கிறது. ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான ஆசை. ஆமா. விகற்பம் அப்படின்னா இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, இதை நான் தவிர்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறது. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். கரெக்ட்.
நம்ம மனசு விழித்திருக்கும் நேரம் முழுவதும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் ஒரு ஊசல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல, இது வேணும், அது வேண்டாம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனசுல அலைபாயறதுக்கு பேர் தான் இந்த சங்கற்ப விகற்பங்கள். ஓஹோ, இத கேக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. இந்த சங்கற்ப விகற்பங்கள் என்பது இன்றைய காலகட்டத்துல எப்படி இருக்குன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும்போது தேவையில்லாம 20-30 பிரவுசர் டாப்ஸ்களை ஓபன் பண்ணி வச்சிருந்தா அந்த சிஸ்டம் மெமரி ஃபுல் ஆயிடுமே. ஆமா, மெமரி காலியாகி கம்ப்யூட்டர் அப்படியே ஹேங் ஆகி நிக்குமே. அது மாதிரி தானே நம்ம மனசு செயல்படுது. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல ஒவ்வொரு செகண்டும் நம்ம மனசுல ஒரு புது ஆசை, ஒரு புது கோபம்னு ஆயிரக்கணக்கான டாப்ஸ்களை ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? வாவ், அது ஒரு மிகச்சிறந்த நவீன ஒப்புமை. நீங்க சொல்ற அந்த காக்னிட்டிவ் லோடு, அதாவது மூளைக்கு கொடுக்கப்படும் அதீத அழுத்தம் தான் இங்க பிரச்சனை. ஆமா, 100 டாப்ஸ் ஓபன் ஆகியிருந்தா எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதான், உங்க மூளைக்குள்ள ஒரே நேரத்துல 100 டாப்ஸ் ஓபன் ஆகி ஒவ்வொன்னும் ஒரு ஆசையோ ஒரு பயத்தையோ காட்டிக்கிட்டு இருந்தா எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால முழுமையா கவனம் செலுத்த முடியாது. முடிவெடுக்கும் திறன் குறைஞ்சிடும். அந்த சிஸ்டம் முற்றிலுமா ஸ்லோ ஆயிடும். அப்போ தாயுமானவர் என்ன சொல்றாரு? டாப்ஸை க்ளோஸ் பண்ண சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. அந்த துகளறு சங்கற்ப விகற்பங்கள், அதாவது உங்க மனச அலைப்பாய வைக்கிற அந்த தேவையில்லாத டாப்ஸ்களை எல்லாம் ஒண்ணு விடாம க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா, கேட்கும் போதே ரிலாக்ஸ்டா இருக்கு. அப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா உங்க அறிவு எப்படி ஆகும்? அதுதான் தோயாத அறிவாகி சுத்தமாகி, அதாவது எந்த குழப்பமும் இல்லாத தூய்மையான தெளிவான ஒரு அறிவா மாறும். உங்க சிஸ்டத்தோட ரேம் முழுசும் ஃப்ரீ ஆகி அதோட முழு திறனும் வெளிப்படும். பிரமாதம். மனசுல இருக்கிற தேவையற்ற டாப்ஸ்களை மூடினால் அறிவு தெளிவாகும்னு பார்த்தோம். அப்புறம் அந்த நிகரில் பசுபதியான பொருள் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன? அதுல எப்படி நம்ம கவனத்தை குவிக்கிறது? பசுபதி அப்படின்னா இறைவன் அல்லது எந்த ஒரு மத எல்லைக்குள்ளும் அடங்காத அந்த பிரபஞ்ச சக்தி. நாம உரையாடலோட ஆரம்பத்துல பேசணுமே அந்த பேருணர்வு, அந்த ஆத்மன், அதுதான் அது. ஓ, அந்த கரண்ட். ஆமாம், ஈடு இணையற்ற அந்த பேருணர்வை நாடி நெட்டுயிர்த்து, அதாவது எல்லா குழப்பங்களையும் ஒதுக்கிவிட்டு ஆழமா நிதானமா ஒரு மூச்செடுத்து விட்டு பேரன்பால் நினைதல் செய்வாம் அப்படின்னு அந்த பாடலை முடிக்கிறார். நெட்டு இருத்துனா ஆழமா மூச்சு விடுறது. சரி. எந்த ஒரு அகங்காரமும் இல்லாம ரொம்ப தூய்மையான எதிர்பார்ப்பில்லாத பேரன்போட அந்த இறைவனை, அந்த ஆத்மனை கவனத்துல குவிக்க சொல்றார். அதாவது மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத டேப்ஸ்களை எல்லாம் ஒன் பை ஒன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆழமா மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆகி தூய்மையான பேரன்போட அந்த ஒரே விஷயத்துல, அதாவது எல்லாருக்குள்ளேயும் ஓடுற அந்த ஒரே கரண்ட்ல நம்ம முழு கவனத்தையும் குவிக்க சொல்றதுதான் இந்த பாடலோட ஒட்டுமொத்த அர்த்தம். சரியா சொன்னீங்க. பல 100 வருடங்களுக்கு முந்தைய ஒரு பாடல இன்றைய தலைமுறைக்கு புரியுற மொழியில ரொம்ப அழகா அறிவியல் பூர்வமா விளக்கிட்டீங்க. நன்றி. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அது? அந்த பேரன்பால் அப்படிங்கிற வார்த்தை தான். நீங்க வெறும் அறிவாளியா இருந்தா மட்டும் போதாது. உங்க மூளையில எவ்வளோ தகவல்கள் இருந்தாலும் அது உங்களை முழுமையாக்காது. ஓ, அறிவு மட்டும் பத்தாது. தெளிவான அறிவும் ஒன்னு சேரும்போதுதான் ஆத்மாவை முழுமையா உணர முடியும்னு தாயுமானவர் ரொம்ப சூக்ஷமமா சொல்றார். அது வெறும் தியானம் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. 100க்கு 100 உண்மை. இதுவரைக்கும் நாம அலசின விஷயங்களை திரும்பி பார்த்தா எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட அந்த சின்ன தியான குறிப்புக்குள்ள எவ்ளோ பெரிய வாழ்க்கை தத்துவம், உளவியல் மற்றும் அறிவியல் அடங்கியிருக்கு. நேர்களே, நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு சின்ன சுருக்கமா உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். சொல்லுங்க. ஆத்மாவை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது பேக்கை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ இமயமலைக்கோ காடுகளுக்கோ வெளியே தேடி போற பயணம் கிடையாது. அது முழுக்க முழுக்க நமக்குள்ளேயே, நம்ம மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஆழமான பயணம். ஆமா, அது வெளியில தேடும் பயணம் இல்ல, உள்ள இருக்கிற குப்பைகளை அகற்றும் பயணம். பனிமூட்டத்தை, அந்த திரைகளை அகற்றிவிட்டு பார்க்கணும். கரெக்ட். நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமும் தேடி அலையிற புகழும் எந்த காலத்திலயும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத உணர்ந்துக்கணும். ஆமா, அது வெறும் பை ப்ராடக்ட் தான். நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம குடும்ப உறுப்பினர்கள், ரோட்ல கடந்து போறவங்க, ஏன் நமக்கு கெடுதல் செஞ்சவங்கன்னு எல்லாரிடமும் இருக்கிற அந்த பொதுவான ஆத்மாவை, அந்த ஒரே மின்சாரத்தை தூய்மையான அறிவோடும் பேரன்போடும் உணர்வதுதான் ஒரு மனிதன் வாழக்கூடிய உண்மையான பெருவாழ்வு.
ரொம்ப அருமையா முழுமையா தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த தியான குறிப்போட நோக்கமே இத படிச்சுட்டு ஒரு நல்ல கதையை கேட்டோம் அப்படியே விட்டுடாம நடைமுறைப்படுத்தணும். ஆமா, இத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு சிறு செயல்லையும் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நிச்சயமா. நேயர்களே, இந்த ஆழமான அலசலை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு நான் ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க விரும்புறேன். கேட்க ஆர்வமா இருக்கு. ஒரு நிமிஷம் இதை பற்றி யோசித்து பாருங்கள். ஆத்மா அனைவருக்கும் பொதுவானது. எல்லா பல்புகளுக்குள்ளும் ஒரே மின்சாரம் தான் ஓடுகிறது என்று நாம் விரிவாக பேசினோம் இல்லையா? அப்படியானால் நாளை காலையில் நீங்கள் வேலைக்குச் செல்லும்போதோ அல்லது சாலையில் நடக்கும்போதோ நீங்கள் பார்க்கும் முன்பின் தெரியாத ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உங்களுடைய அதே ஆத்மாதான் உங்களை திரும்ப பார்க்கிறது என்று நீங்கள் உண்மையாகவே உணர்ந்தால், மனிதர்களுடனான உங்கள் அணுகுமுறையும் இந்த உலகமும் எவ்வளவு அழகாக மாறிவிடும் அல்லவா? ரொம்ப ஆழமான சிந்தனை. உங்களைச் சுற்றியுள்ள எல்லா மனிதர்களிலும் எரிவது உங்களுடைய அதே வெளிச்சம்தான் என்பதை நினைவில் வையுங்கள். இந்த அற்புதமான ஆழமான சிந்தனையோடு இன்றைய இந்த விரிவான அலசலை நாம் மனநிறைவோடு நிறைவு செய்வோம். எங்களோடு இணைந்து இந்த அறிவார்ந்த பயணத்தில் இறுதி வரை பயணித்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.